Hi DD family, welcome back to our channel. நான் தான் அபிஷேக் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா, எப்பவும் போலதாங்க ஒரு 1.5 week கழிச்சு நைட் ஷிஃப்ட் போட்டாங்க. நமக்கு நைட் ஷிஃப்ட் தான் போயிட்டு இருக்கோம். இப்போ கரெக்டாக நான் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டில இருந்து கிளம்பி ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் ஆகுது. இப்போ நம்ம ரூட் எப்படி போகணும் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம பெருங்குடியிலேருந்து வெளியில் போயிட்டு தென் வந்து சென்னை ஒன்லேருந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல் தென் அப்படியே போகுங்க. நான் அப்படியே போக நம்ம எப்படி ரூட் போகிறோன்னு சொல்கிறேன். நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு நிறைய பேருக்கு தெரியாது. மேபி ஜஸ்ட் ஒரு க்ளூ கொடுக்குறேன், முடிஞ்சால் கண்டுபிடிச்சி பாருங்கள். எங்கே ஒர்க் பண்ணுறேன், என்ன ஒர்க் பண்ணுறேன்னு ட்ரை பண்ணி உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்க நிறைய பேருக்கு தெரியாது நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்ட்டு. கூடிய சீக்கிரம் நம்ம லடாக் ட்ரிப் போக ஆரம்பிக்க அதுக்கான பிளான்ஸ்லாம் அகைன் நம்ம லடாக் ட்ரிப் வந்து ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 years பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் லடாக் ட்ரிப் போக முடியல நம்மளால. ஏன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். தென் வந்து பைக் இஎம்ஐஸ், சேலரி, கம்மியான சேலரி எல்லாமே இருக்கு. நம்ம கூடிய சீக்கிரம் லடாக் ட்ரிப் போகும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்னும் ஒரு 1 year கஷ்டப்பட்டா கன்ஃபார்ம் போயிடலாம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1 ஜூன் 2 ஆகுது. நெக்ஸ்ட் இயர் நம்ம ஜூனில் நம்ம லடாக் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறோம், அவ்வளோதாங்க. நம்ம ஜாவிஸ்க்கு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. இப்போ தான் ரெடி பண்ணிடுங்க நம்ம ஜாவிஸை. இப்போ கொஞ்சம் நம்ம ஜாவிஸ்க்கு உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இன்னும் சின்ன மைனர் ப்ராப்ளம்லாம் இருக்குது. மேஜரான இஷ்யூஸ்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மேஜரான இஷ்யூஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஜாவிஸில். ஜாவிஸ் 2.0 மேஜரான இஷ்யூஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஜாவிஸ் 0.1 வேறு போய் பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. பட் ஆனால் இப்போ ஜாவிஸ் வந்து நம்ம 2.2 நம்ம கிட்ட இருக்குது. ஜாவிஸ் 1 வந்து நம்ம வாசன் கிட்ட இருக்குது. அது வந்து சென்னையில் இருக்கா இல்லை கோயம்புத்தூரில் இருக்கான்றது எனக்கு சரியாக தெரியல. ஜஸ்ட் ஆனால் இப்போ ஏகப்பட்ட கேசஸ் கொஞ்சம் வாசன் ப்ரோ மேலே அகைன் வந்து தேவையில்லாத கேசஸ் தான் போட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. அது ஏன்டா எனக்கு என்ன ஒரே டவுட்னா, வாசன் ப்ரோ அப்படி என்ன பண்ணிட்டாரு எனக்கு, அதான் ஒரே டவுட். ஜஸ்ட் நார்மலாக எல்லாருமே இப்போ ஃபோன் வந்து ஸ்பீக்கரில் போட்டு கையில் பிடிச்சி ஓட்டிட்டு போனாரு அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. எல்லாருமே தான் ப்ளூடூத் ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு, எல்லாருமே அதை தான் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்களே. பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கோர்ட்டில் என்ன சொல்லிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு ஃபேக் கேஸ் அப்படின்ற மாரி எல்லா கேஸையும் தள்ளுபடி பண்ணி பெயில் கொடுத்துட்டாங்க. தள்ளுபடி பண்ணாங்களா இல்லை பெயில் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. தள்ளுபடினா கேஸ் இல்லை அப்படின்ற மாரி அர்த்தம் நினைக்கிறேன், எனக்கும் தெரியாது ஃபுல்லாக. பட் ஆனால் கொஞ்சம் லைட்டாக கோல்டு இருக்காமே, கோல்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஆனால் இந்த வெயில் சீசனில் வந்து கோல்டு பிடிச்சா ரொம்ப தொல்லையாக இருக்குதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப தொல்லையாக இருக்குது வெயிலில். இந்த வெயில் சீசனில் வந்து சம்மரில் கோல்டு பிடிச்சா எப்பா செத்துடலாம். ஏன்னா அடிக்கிறது வெயில், நம்மளுக்கு மட்டும் கோல்டு பிடிக்கும். என்னடா இது அப்படின்னு பார்த்தா என்ன ரீசன் தெரியாது. நம்மளுக்கு நிறைய பேர் ஹீட் பாடியாக இருந்தால் அதுமாரி வரும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் தெரியல என்ன ரீசன், எதனால வருதுன்னு. யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. சம்மர் சீசனில் ஏன் நிறைய பேருக்கு கோல்டு பிடிக்குது, என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வி அப்படின்னு கேட்டீங்க. எனக்கு கோல்டு பிடிக்குதுங்க சம்மர் சீசனில், அதனால தான் கேட்குறேன். உங்களுக்கு எதனா தெரிஞ்சா எதனா டிப்ஸ் எதனா இருந்தால் சொல்லுங்க. இந்த கோல்டு போக வைக்கிறதுக்கு டேப்லெட் போட்டால் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு வரக்கூடாது நெக்ஸ்ட் சம்மர் சீசனில், இந்த கோல்டு வரக்கூடாது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு. நம்ம வேற ஒரு வழியாக தான் போயிட்டு இருக்கோம், நீண்ட ஒரு வழியாக போறதில்ல. இங்க டிமார்ட்னு புதுசாக ஓபன் பண்ணியிருக்காங்க. அது உள்ள பூ நம்ம அப்படியே போயிடுறது யாருக்கும் தெரியாம. என்னைக்கு ஒரு நாள் மாட்ட போறேன்னு தெரியல. என்ன ஒரு நாள் பிடிச்சாங்கன்னா கஷ்டம் ஒன்று சொல்லிட்டு உள்ள போய் எதனா ஒரு பொருளை வாங்க வேண்டியதுதான். என்ன பண்றது, நம்மளும் இன்னைக்கு ஒரு நாள் மாட்ட போற அன்னைக்கு பொருளை வாங்க வைக்க போறானுங்க. பட் ஆனால் இந்த சைட்ஸும் கஸ்டமர்ஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது புதுசாக பெருங்குடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க டிமார்ட். இது ஹோல்சேல் மாதிரி சொல்லலாம். ஏன்னா பெருசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செம்ம கூட்டம். எப்படி சொல்றது பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே சாட்டர்டே சண்டேஸ் அதே மாதிரி வீக்கெண்டு ஃப்ரைடே எண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும், ஃபுல்லாக கார் தான். நல்லா பணக்காரங்க தான் வர்றது. நம்மளே இது உள்ள வர முடியுமா?
அப்படின்றது எனக்கு தெரியல. பார்ப்போம். நம்மளும் இனினா இது உள்ள ஒரு நாள் வந்து பயமா பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு போகும். தெரியல வருவோமா இல்லை நம்மளோட நிலைமை இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியல. மாறும், ஆனால் ஒரு நாள் மாறுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் மாறுன்ற நம்பிக்கை மட்டும் இருக்கு. மாறுச்சுன்னா மாறணும். மாற்றுறதுக்கான நிறைய ப்ராசஸ்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு லைஃப் மாறணும் அப்படின்ற ஒரு ரீசன்னால. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு லைஃப் வந்து. இந்த ஸ்கூல் படிக்கும்போது இல்லை ஸ்கூல் நிறைய பேர் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஓகேவா 10th வரைக்கும் தான்டா கஷ்டம், அதை முடிச்சிரு, அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும்னு சொல்லலாம். 10th முடிச்சோம்னா மெயின் அப்போ வைப்பாங்க நமக்கு. 11th 12th தான் மெயினானது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, அதை கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சுட்டு வந்துடுவாங்க. நிறைய பேர் வந்துடுவோம், சில பேரால முடியாது. அது நான் 2வது கேரக்டர், என்னால் முடியலை. இந்த சைடா வேற ஒரு இண்டிகேட்டர் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் பாட்டுன்னு வரான். இதை மாதிரி அசிங்கமாக திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். லாஸ்ட் வீடியோவை திட்டிருப்பேன், அசிங்கமான வார்த்தைகள் பேசியிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சடன்ல ஏன்னா ஒரு இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. சடனாக திரும்பினா எவ்வளோ டென்ஷன் ஆகும் எனக்கு. ரொம்ப செம்ம டென்ஷன் ஆச்சு. ஏன்னா நான் அன்னைக்கு கீழே விழுந்திருந்தேன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, ஓகேவா. நான் ஏன்னா ஹெல்மெட் போட்டிருந்தேன், ரைடிங் ஜாக்கெட் போட்டிருந்தேன், நான் சேஃபாக இருந்தேன். பின்னாடி இருந்தோட ஹெல்மெட் போட்டிருந்தேன், சேஃபாக இருந்தேன். ஷூ அண்ட் பேண்ட் எல்லாமே சேஃப்டி கியர்ஸோட தான் போயிருந்தேன். பட் ஆனால் நான் நம்ம விழுந்து நம்ம சேஃபாக இருப்போம். பைக்குக்கு எதுனா ஆச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன், அன்னைக்கு அவன்கிட்ட காருக்காரன் செத்து இருப்பான், அடி வாங்கி செத்து இருப்பான். அது மாதிரி தான் சொல்லணும், முடிஞ்சுக்கணும். ஏன்னா அவனுக்கு பிரச்சனையே இல்லைங்க, அவன் கீழே விழ மாட்டான், அவனுக்கு பிரச்சனையே கிடையாது, காரில் உட்காந்துட்டே இருப்பான். ஆனால் எப்போ இப்போ ஒரு காருக்கும் ஒரு பைக்கும் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வந்து பார்த்தா காருக்கார பக்கம் தான் நாயம் இருக்காங்க, எல்லாருமே பேசுறாங்க. கார் வச்சிருக்கீங்கன்னா ரூல்ஸ் மதிச்சு வந்தாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அது ஏன் எனக்கு புரிய மாட்டேது. இல்லாடி நானும் காசு கொடுத்து தான் பைக் வாங்குறோம், 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து. இன்னும் மேலே ஒரு 3 லட்சம் 4 லட்சம் போட்டு காரை வாங்கிட்டு நான் பெரிய கார் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சுத்தி நின்றா அது கரெக்டா? நான் கேட்குறேன். அதுதான் ரொம்ப தப்புங்க. அது இந்த சொசைட்டி புரிஞ்சுக்காது, அதை புரிஞ்சு விட மாட்டாங்க நிறைய பேர். இதான் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. இந்த ரூல்ஸ்லாம் எப்போ மாறுதோ, ரூல்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு எப்படி சொல்றது, சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. அது இலக்காரமா பாக்குறது, அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அது ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப 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 அஃபெக்ட் பண்ணும். இந்த விஷயத்துல மட்டும் சொல்ல, எல்லா விஷயத்திலும் நான் சொல்றேன். ஏன்னா அது ரொம்ப ஒருத்தங்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப பார்த்து 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 பேசணும். எல்லார்கிட்டையுமே நான் சொல்றேன். அதை ஏன்னா பார்த்து பார்த்து பேசணும்னா, நமக்கு ஒருத்தவங்க க்ளோஸ் ஆனவங்க, நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, நம்ம கூட லைஃப் பார்ட்னரா வர போறவங்க அப்படின்னா ஏன்னா நம்மளை பத்தி தெரியும் அவங்களுக்கு, நம்ம என்னென்ன எப்படி பண்ணுவோம், எது மாதிரி கேரக்டர் அப்படின்றது ஃபுல்லா அவங்க அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனை தான் அதுவும், ஏன்னா ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற ஒரு சைடு யோசிக்கணும். பட் அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியும், நம்ம பத்தி ஃபுல்லா புரிஞ்சிருப்பாங்க. அதனால பிரச்சனை அவ்வளவா போகாது, பெருசாகாது. பட் ஆனா ரோட்ல போற ஒருத்தவங்க கிட்ட அன்வான்டா சில டாக்ஸ் விட்டு நீ இப்படி நீ அப்படின்னு பேசுறப்ப எவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்றது, ரொம்ப கஷ்டமான விஷயம். பேசிக்கா நானும் யாருன்னா இது மாதிரி நம்மள பைக் இடிக்க வந்து இல்லை நம்மகிட்ட அன்வான்டா எதுனா பேசினா மட்டும்தான் நான் வந்து முதல்ல பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன். நான் பாருங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். நேற்று கூட ரீசெண்டாக ஒரு சம்பவம் இருந்தது. நான் யூட்டர்ன் எடுக்கிறேன், அவரும் யூட்டர்ன் தான் எடுக்கிறாரு. லெஃப்ட் எடுக்கிறாரு. லெஃப்ட் எடுத்துட்டு சடனா திரும்பி ரைட் எடுத்தாரு. அவர் வேற ஏதோ மைண்ட் செட்ல லெஃப்ட் எடுத்துட்டு இருப்பார். நான் ஒண்ணுமே சொல்ல, ஏன்னா நம்ம வேலைக்கு போயிட்டு வருவோம், ஏகப்பட்ட டென்ஷன்ஸ் மைண்ட்ல ஓடும். அதனால நான் சரி ஓகே ப்ரோ போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா பைக் ஓட்டுறவங்க நிறைய பேர் இந்த ஆக்சிடென்ட்ஸ் ஆகுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர். உண்மையில ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப 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 இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா கேட்டா அதை சப்மிட் பண்ணணும், இதை சப்மிட் பண்ணணும், இது இன்ஃபார்ம் பண்ணாம வந்துட்டேன், அதை இன்ஃபார்ம் பண்ணாம வந்துட்டேன் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது லைஃப்ல.
என்ன சொல்றேன், நல்லா படிச்சுட்டு நல்ல ஒரு வேலையில போய் செட்டில் ஆயிருங்க. பக்காவான ஒரு வேலையில போய் உட்காந்துட்டு பிரச்சனையா இருக்காது. நான் அதான் இப்ப இருக்க ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு நிறைய சொல்றேன். ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல இருக்கவங்க நிறைய பேர் வந்து இந்த வயசுல தான் நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நானும் அது மாதிரி இருந்தவன் தான். பட் ஆனா இப்பெல்லாம் டெய்லி எப்ப சொல்றது, என்னால முடியல அப்படின்னா நான் லீவ் எடுத்துவேன். 2 or 3 days லீவ் எடுத்துவேன். அதுக்கும் LOP சில டைம்ல போடுறாங்க. அதே சகஜமா விட்டுட்டு போயிடுறது தான். ஏன்னா என்னோட சேலரியை பிடிச்சிட்டு நீ சேலரி கொடுக்க போறாங்க அப்படின்றது வந்து நீ வேலைக்கு போற அப்படின்றத ஒரு பெரிய விஷயம். பட் ஆனா இப்போ நிறைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடறாங்க. பிசினஸ் பண்றது பெரிய விஷயம் உண்மையில. ஏன்னா அதுக்கான மெச்சூரிட்டி நிறைய பேர் வரணும். ஆனா இப்ப இருக்கிற பசங்க வந்து மெச்சூரிட்டி நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனா வந்து சில பேருக்கு தான் அந்த கிளிக் அடிக்கும். நான் எல்லாருக்குமே அடிக்காது அந்த கிளிக்கு. சில பேருக்கு தான் அந்த கிளிக் அடிக்கணும். பிசினஸ்ன்ற கிளிக்கு சப்போஸ் அந்த பிசினஸ்ன்ற கிளிக் அடிக்கணும்னா நம்ம படிச்ச படிப்பு இருக்குல்ல, அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம அதை வச்சு ஒரு 1 year 2 years ஒர்க்கு போயிட்டு அதுல இருந்து நம்ம சம்பாதிச்ச காசு எடுத்து நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணாலும் யாரும் கேட்க போறது கிடையாது. என்னடா இவ்வளவு நேரம் ஏதோ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு யோசிப்பீங்க. ஏன்னு தெரியல, இப்படி ஆகிட்டேன் கொஞ்ச நாளா. குடிசை இந்த எதனால ஏன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் நானே இப்ப காம் டவுன் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஓவர் திங்கிங் அதிகமாயிருச்சு. எனக்கு ஓவர் திங்கிங் அதிகமாக என்ன பண்றது அப்படின்ற ஒரு மைண்ட் கன்ஃபியூஷன்லேயே இருக்கு மைண்ட் எப்பவுமே. அந்த ஓவர் திங்கிங் முதல்ல கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன டிப்ஸ் இருந்தால் முதல்ல சொல்லுங்க. நான் ஏகப்பட்ட டிப்ஸ் உங்ககிட்ட தான் கேட்பேன். ஏன்னா என் ஃபேமிலி உங்ககிட்ட தான் நான் கேட்க முடியும். நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க எனக்கு முக்கியமாக. ஆமாம் 2 days முன்னாடி கால் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா நம்ம அப்போதான் வாசன் ப்ரோ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற நியூஸ்ல போட்டிருந்தாங்க. என்னால் வந்து நிறைய பேர் கால் பிக் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஒர்க்கில் இருந்தேன், அதனால பிக் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப சாரி ஃபேமிலி. இது என்னோட மிஸ்டேக் தான். பட் ஆனால் நான் ஒர்க்கில் இருந்தேன், அதனால தான் பிக் பண்ண முடியல. மற்றபடி நான் பிக் பண்ணுவேன். அன்னைக்கு வந்து எனக்கு 6 to 7 o'clock 7 o'clock சம்திங் ஏதோ கால் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கால் பண்ணிருந்தீங்க. பட் ஆனால் என்னால் எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஒர்க் ப்ரெஷர் இருந்ததுனால கொஞ்சம் கால் பண்ண முடியல. என்னடா ஒர்க் ப்ரெஷர் சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். நான் ஒர்க் பண்ணுறது வந்து கூட சீக்கிரம் சொல்கிறேன். அது என்ன மாதிரி வேலை, என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறேன்றது எல்லாமே ஒரு நாள் ரிவீல் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது எந்த இடம், காமாட்சி ஹாஸ்பிட்டல் தாண்டி ஒரு சிங்கிள் எந்த இடம்னா இது வரைக்கும் நான் ஒரு 1 year அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன். ஆனால் எந்த இடம்ன்றது எனக்கு இது வரைக்கும் தெரியாது.